நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா பாரதி விருது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கவி பாரதியாரின் 139வது பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடியிருக்காங்க. அதாவது 11/12/2020 அன்று. இதில் வானவில் பண்பாட்டு மையத்தின் சார்பாக தான் இந்த பாரதி விருதை வழங்குறாங்க. இதை இந்த ஆண்டுக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி விருதை பாரதி அறிஞர் சீனி விஸ்வநாதனுக்கு நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக வழங்கியிருக்காங்க. இதில் அவங்க பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியாரின் படைப்புகள் குறித்த ஆராய்ச்சிக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்து கொண்டவர் இந்த சீனி விஸ்வநாதன் அப்படிங்கிறத பாராட்டியிருக்காங்க. 2020ஆம் ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா, கூகுள் தேடலில் எந்த வார்த்தை அதிகமாக தேடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஐபிஎல் அப்படிங்கிற வார்த்தையை தான் அதிகமாக தேடியிருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் அதிகமாக விவாதிக்கப்பட்ட கரோனா தொற்று பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கூகுள் தேடலில் 2வது இடத்தை தான் பிடிச்சிருக்குது. சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா, கூகுள் தேடலில் கரோனா தொற்று தான் கரோனா தொற்று, அமெரிக்க அதிபர் தேர்தல் ஆகியவை தான் முன்னிலை வகிப்பதாக சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கடந்த ஆண்டு இந்தியாவில் அதிகம் தேடப்பட்ட வார்த்தையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி கிரிக்கெட் உலகக்கோப்பை அப்படிங்கிறதா இருந்திருக்குது. இந்த ஆண்டு கரோனா தொற்று காரணமாக பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் போட்டியை தொலைக்காட்சி மற்றும் இணைய வழியில் பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டில் மட்டும் 28% அதிகரித்திருப்பதாகவும் தகவல்கள் சொல்லியிருக்காங்க. தேசிய செய்திகளில் பருவநிலை மாற்றம் இந்தியா பொறுப்பல்ல அப்படிங்கிறத நம்முடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜாவடேகர் அப்படிங்கிறவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, பருவநிலை மாற்றம் தொடர்பாக ஒரு சர்வதேச ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 196 நாடுகள் கையெழுத்திட்டு இதனுடைய 5வது ஆண்டு நிறைவு விழா நேற்று நடந்திருக்குது. அதனுடைய தாக்கமாக தான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜாவடேகர் அப்படிங்கிறவங்க பத்திரிகைக்கு ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G20 நாடுகளில் இந்தியா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பருவநிலை தொடர்பான ஒப்பந்தத்துக்கு இணங்கி செயல்பட்டு வருது. 2030ஆம் ஆண்டுக்குள்ளே கரி அமில வாயு வெளியேற்றத்தை 33%லிருந்து 35% வரைக்குள்ள குறைக்கிறதுக்கு இந்தியா இலக்கு நிர்ணயிச்சிருக்குது. அந்த இலக்கில் 21% பூர்த்தியாக ஆயிட்டுது. எஞ்சிய இலக்கு அடுத்த 10 ஆண்டுகளில் எட்டப்படும். பருவநிலை மாற்றத்தில் இந்தியாவின் பங்கு 3% மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உலக அளவில் வெளியேற்றப்படக்கூடிய கரி அமில வாயுவில் சீனாவின் பங்கு தான் அதிகமாக இருக்குது. அதாவது 30% அதிகமாக இருக்கதாகவும், அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் பங்கு 13.5% இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் பங்கு இதில் 6.8% மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் செயல்பாடுகளை தான் புவி வெப்பமயமாதல் பார்த்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ந்த நாடுகள் இந்த பாரிஸ் ஒப்பந்தத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நிறைவேற்றவில்லை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வளரும் நாடுகளுக்கு உதவிடும் நோக்கில் வளர்ந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் $100 பில்லியன் ஒதுக்க முடிவு செஞ்சுருக்காங்க. அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 7.37 லட்சம் கோடி அந்த அளவுக்கு ஒதுக்க முடிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை வளர்ந்த நாடுகள் எதுவும் செய்யவில்லை. மேலும் பார்த்தீங்கன்னா, வளரும் நாடுகளுக்கு தொழில்நுட்ப உதவிகள் வழங்குவதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டோட 9 ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்குது. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ஆசிய நாடுகளில் ஒன்றான உஸ்பெகிஸ்தானும் இந்தியாவும் 9 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்குங்க. இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்தியா சார்பில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியும், உஸ்பெகிஸ்தான் சார்பில் அதிபர் ஷிவ்கத் மிர்சியோவும் அப்படிங்கிறவங்களும் கலந்து கொண்டிருக்காங்க. இதில் எந்தெந்த துறையிலலாம் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபுசாரா எரிசக்தி, இணையவழி குற்றங்கள் தடுப்பு, சரக்கு போக்குவரத்து தொடர்பான தகவல் பரிமாற்றம் உள்ளிட்டவற்றில் நிலவும் ஏற்கனவே நம்மக்கிட்ட அவங்க கூட இருக்கக்கூடிய நல்லுறவை மேம்படுத்துவது தொடர்பாக தான் இந்த ஒப்பந்தங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஈரானில் இந்தியாவின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டு வரக்கூடிய சாப்கர் அப்படிங்கிற துறைமுகத்தின் வாயிலாக உஸ்பெகிஸ்தானோட தொடர்பு கொள்வதற்கான பரிந்துரை மாநாட்டில் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க.
உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடன் வந்து தூதரக உறவை வந்து ஏற்படுத்த வந்து எகிப்து, ஜோர்டான், ஐக்கிய அரபு அமீரகம், பக்ரைன் ஆகிய அரபு நாடுகளுக்கு அடுத்தபடியாக வந்து மொராக்காவும் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன பிரச்சனை காரணமாக இஸ்ரேலுக்கும் வந்து பெரும்பாலான முஸ்லீம் நாடுகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக வந்து பகை இருந்துகிட்டே இருக்குது. இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுடன் வந்து பல நாடுகள் வந்து போரில் வந்து ஈடுபட்டிருக்கு. பெரும்பாலான முஸ்லீம் நாடுகள் வந்து இஸ்ரேலை வந்து ஒரு நாடாகவே அங்கீகரிக்கவில்லை. இந்த நிலையில தான் அமெரிக்கா வந்து மேற்கொண்ட தீவிர முயற்சிக்கு பிறகுதான் இஸ்ரேலுக்கும் அரபு நாடான ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா தூதரக நல்லுறவை ஏற்படுத்துவதற்கான வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் வந்து செப்டம்பர் மாதம் வந்து கையெழுத்தாயிருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எகிப்து, ஜோர்டான் ஆகிய நாடுகள் வந்து இணைஞ்சிருக்குது. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாடாக தான் ஐக்கிய அரபு அமீரகம் வந்து இணைஞ்சிருக்குது. நான்காவது நாடாக பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் அப்படிங்கிற நாடு வந்து இணைஞ்சிருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது அரபு நாடாக வந்து மொராக்காவும் வந்து இஸ்ரேலை வந்து அங்கீகரிக்க முன் வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து சிறப்புக்குரியது. அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய பிரபல டைம் இதழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த நபர்களாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டின் மிகச்சிறந்த நபர்களாக அமெரிக்க அதிபராக தேர்வாகி இருக்கக்கூடிய ஜோ பைடன் மற்றும் துணை அதிபராக தேர்வாகி இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸையும் வந்து டைம் இதழ் வந்து தேர்ந்தெடுத்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று போக்கில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியமைக்காக இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக வந்து டைம் இதழ் வந்து தெரிவிச்சிருக்குது. இது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கள் பட்டியலில் இந்திய வம்சாவளியினரான ராகுல் துபே அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க. இவருக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணிகளை தாண்டி நியாயம் கேட்டவர்களுக்கு போராடியவர்களுக்கு வந்து தக்க நேரத்தில் செய்த உதவிக்காக வந்து அவரை வந்து கௌரவிக்கும் விதமாக வந்து அவரை வந்து சேர்த்திருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மே மாதம் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா போலீசாரின் சந்தேகத்தின் பிடியில் ஜார்ஜ் பிளாய்ட் அப்படிங்கிற கருப்பர் வந்து பிடிக்கப்பட்டிருக்காரு. அவரை கீழே தள்ளி கழுத்தில் கால் வச்சு அழித்த போது மூச்சு திணறி வந்து பிளாய்ட் இறந்துட்டார். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் வந்து பரவி வந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கான போராட்டங்கள் வந்து அமெரிக்காவில் வெடித்த போது ஜூன் 1ஆம் தேதி வந்து வாஷிங்டனில் வெள்ளை மாளிகை அருகே நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற 70க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க. அதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராகுல் துபே என்பவர் அவருடைய வீட்டில் இவர்களுக்கு வந்து தங்க இடம் கொடுத்து உதவியதற்காக இந்த ஹீரோக்கள் பட்டியலில் அவர் பேரை வந்து இடம் பிடிக்க வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாசாவின் நிலவு திட்டத்திற்கு வந்து இந்திய வம்சாவளி வீரர் ஒருவரை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அது யார் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா சாரி அப்படிங்கிறவங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசா வந்து 1972ஆம் ஆண்டில் தான் அப்போலோ 17 அப்படிங்கிற விண்கலத்தை வந்து நிலவுக்கு அனுப்பி அதில் வந்து வீரர்களை வந்து தரையிறக்கியது. அதுக்கப்புறம் வந்து அந்த நாசா வந்து நிலவு திட்டத்தை வந்து பெரிய அளவில் வந்து செயல்படுத்தலை. தற்போது பார்த்தீங்கன்னா, நாசா வந்து தனது ஆர்டமிஸ் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நிலவுக்கு வந்து விண்கலம் மூலமாக 18 வீரர்களை வந்து அனுப்ப இருக்குது. இதில் வந்து ஒரு வீராங்கனை வந்து 2024ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நிலவின் தெற்கு பகுதியில் வந்து கால் பதிப்பார்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசாவினுடைய துணைத் தலைவர் மைக் பென்ஸ் அப்படிங்கிறவங்க. இந்த 18 வீரர்களில் நம்முடைய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வீரர் ராஜா சாரி அப்படிங்கிறவரும் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. பிரபல திரைப்பட இயக்குனராக இருக்கக்கூடிய நர் கிம் கி டுக் அப்படிங்கிறவங்க வந்து மறைஞ்சிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கொரிய பிரபல இயக்குனர் நர் கிம் கி டுக் அப்படிங்கிறவங்க வந்து கரோனா காரணமாக வந்து மறைஞ்சிருக்காங்க. இவர் ஏன் இந்த அளவுக்கு உலக அளவில் அதிக அளவில் வந்து பேசப்பட்டிருக்காரு, அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய படங்களில் தேவையான புனைவுகளை, அதாவது சினிமாவுடைய புனைவுகளை வந்து தவிர்த்து மனிதர்களின் வாழ்க்கையையும் அவர்களுடைய மறுபக்கத்தையும் வந்து பதிவு செஞ்சவர். அதுவும் வந்து சுவாரஸ்யம் வந்து குறையாமல் வந்து பதிவு செஞ்சமைக்காக தான் வந்து இவர் வந்து உலக அளவில் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய உலக அளவில் வந்து சர்வதேச அளவில் வந்து விருதுகளை குவித்த சில படங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமா, ரிட்டன் கேர்ள், ஸ்ப்ரிங், சம்மர், 1 on 1 அப்படிங்கிற திரைப்படங்கள் வந்து சர்வதேச அளவில் வந்து மிக அதிக விருதுகளை வந்து குவிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா, அலெக்ஸ் அல்மிட்டோ அப்படிங்கிற டென்னிஸ் வீரர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த டென்னிஸ் வீரர் வந்து மறைஞ்சிருக்காரு. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அளவில் டென்னிஸ் வீரர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய உயரிய கௌரவமாக கருதப்படக்கூடிய டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இவர் வந்து 1987ஆம் ஆண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. இவருடைய சிறப்புகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1958ஆம் ஆண்டு டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் அல்மிடோ தலைமையிலான அணி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து பெற்று தந்திருக்குது. 1959ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா விம்பிள்டன் பட்டத்தை வந்து வாங்கியிருக்காரு. அதே ஆண்டில் ஆஸ்திரேலியா சாம்பியன் பட்டத்தையும் அவர் வந்து வென்றது வந்து குறிப்பிடத்தக்கது.